அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 10/8/2024 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு, ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினை அச்சம், குறள் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தெளிவுரை: தீய செயல்கள் தீமையை ஏற்படுத்தும் தன்மை உடையனவாக இருப்பதால் அத்தீய செயல்களை தீயை விட கொடியவையாக கருதி அஞ்சி விலக்க வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்யும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். குழந்தை பிறப்பு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று. பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகம் ஏற்படும். பணியிடங்களில் அனைவரும் ஆதரவாக செயல்படுவர் இன்று. ஆனால் சுற்றத்தாரிடம் பழகும்போது மட்டும் கவனம் வேண்டும். வாக்குவாதங்கள் மற்றும் எதிர்ப்புகள் உண்டாகும் வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். கூட்டு தொழிலாகவோ அல்லது தனியாகவோ தொழில் துவங்கும் வாய்ப்புகள் இன்று வந்து சேரும். ஆனால் கூட்டு தொழில் செய்வது ஒத்து வருமா என்பதை ஜாதகம் ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்வதே சிறப்பு. இழப்பு ஏற்பட்ட பிறகு வருந்தி பயனொன்றும் இல்லை. ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை வைத்து ஒருவருடைய கடன், தொழிலின் தன்மை இப்படியாக கணிக்க முடியும். ஒருவேளை கூட்டு தொழில்தான் செய்ய வேண்டும் என்ற சூழல் ஏற்படுமாயின் டாக்குமெண்ட்ஸ் முறையாக பதிவு செய்து தொழில் தொடங்குவதே சிறப்பு. இன்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை, அதாவது எல்லை தகராறுகள், உரிமை பிரச்சனைகள், போலியான நிலப்பத்திரங்கள், தெளிவற்ற உரிமை பதிவுகள் இப்படியாக கடந்து வரும் சூழல் உண்டாகும் என்று. இன்று தோல் பதனிடும் தொழில், ரசாயனம், ரப்பர், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள், எலக்ட்ரானிக்ஸ் இப்படியான தொழிற்சாலைகளில் மேற்கொண்ட ஆய்வில் புதுமையான கண்டுபிடிப்பு ஒன்று நடக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதற்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். புதுமை கண்டுபிடிக்க ஏதுவான காலம் இதுவாகும். இன்று ரமேஷ், நிஷா, அழகர்சாமி, சீனிவாசன், துளசிமணி, துளசிதாஸ், கீதாஞ்சலி போன்றோர்களுக்கு சொத்தைப்பல், அஜீரணம், தோல் நோய், குடல் தொடர்பான நோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியாக இன்று சுரேஷ், சுப்புலக்ஷ்மி, சரோஜா, கமலினி, தயாநிதி, அண்ணாதுரை போன்றவர்களுக்கு உப்புச்சத்து குறைபாடு, சர்க்கரை நோய், இரத்த சோகை, கண் சம்பந்தமான தொந்தரவு, இல்லறத்தில் நாட்டமின்மை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் உண்டு. மேலும் சுதர்சன், பிரவீன், சந்தோஷ், ஹரிணி, ராஜேஸ்வரி, சதீஷ் போன்ற பெயர் உள்ளவர்களுக்கு பித்த நோய்கள், கால் மூட்டு வலி, கால் நரம்பு சுருட்டை நோய், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். இன்று உங்கள் தம்பியின் நண்பர்கள் அடாவடி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். தினம் தினம் இதே மாதிரியாக குடியும் கூத்துமாத்தான் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் நீதிமன்றமும் அன்றாட வாழ்க்கை. அவனை நினைத்து குடும்பமே கவலை கொள்கிறது. அவனின் இந்த நடவடிக்கையால் உங்களுக்கும் திருமணம் தள்ளி போகிறது. ஏற்கனவே திருமண வாழ்க்கை குறித்த குழப்பமான, பயமான முடிவுகளை வைத்து இருக்கும் உங்களுக்கு இன்றும் குழப்பமான காலமாகவே தெரியும். இன்று திருமகள் மோகனசுந்தரம், அம்சவேணி, ரமேஷ், நிசா, அழகர்சாமி, சீனிவாசன், துளசிமணி, துளசிதாஸ், கீதாஞ்சலி, வாசுகி, மாலினி, சசிகலா, உதயகுமார், கதிர் செல்வன், கனகராஜ், குருமூர்த்தி, தென்னப்பன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்வீர்கள். செல்வத்தின் மூலம் அனைவரையும் தனது வசம் இழுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு. இன்று சட்டம், இன்சூரன்ஸ், செய்தி, மீடியா, சிறை, தபால், நடிப்பு, தொலைத்தொடர்பு பதிவு, அயல்நாட்டு பணி, டெக்ஸ்டைல்ஸ், மொபைல் போன்ற துறைகளில் வேலையில் இருப்பவர்கள் பணி செய்யும் இடத்தில் காதல் வயப்பட்டு அது திருமணம் வரை போக வீட்டில் சம்மதிக்காததால் இன்று நண்பர்களின் உதவியுடன் பதிவு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் அவர் குடும்பம் தங்கள் உறவினர் மத்தியில் அவமானப்பட நேரிடும். விளையாட்டுத்தனமாக இருந்த உங்கள் மகன் நண்பர்கள் நன்கு படிப்பதை பார்த்து தானும் நன்றாக படிக்க வேண்டும், பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது போல முழு மூச்சாக படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டான். இன்று பெரும்பாலும் மாணவர்கள் கல்வியில் நாட்டம் கொள்வார்கள். மிகுந்த சிரத்தையும் எடுப்பார்கள். இன்று சமையலில் பாகற்காய், கோவைக்காய், வாழைப்பூ மற்றும் சுண்டைக்காய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள்.
இன்று ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.